இன்னைக்கு நாம செய்ய போறது வந்து தோசைக்கு ஏத்த ஒரு சூப்பரான தக்காளி சட்னி. வெல்கம் டு கூட்டு பொரியல் சேனல். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். வெங்காயம், ஒரு வெங்காயம் தேவையில்ல, பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்துக்கிட்டா போதும். சின்ன சின்னதாக, ரொம்பவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை, தக்காளி 2 எடுத்துருக்கிறேன். தக்காளி அதிகமாக போட்டோம்னா புளிப்பாயிடும், அதனால தக்காளி 2 எடுத்துருக்கிறேன். மிளகாத்தூள் வந்து 2.5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சிறிது, தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு. குக்கரில் 1 டம்ளருக்கு தண்ணி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதில் போட்டு 1 விசில் போதும். தண்ணி நிறையா சேர்க்க வேண்டியதில்லை. அதுக்கு இடையில இதை ரெடி பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 5 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ கடுகு போடுவோம். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகோடு சேர்த்து உளுந்தையும் போட்டுடலாம். உளுந்து செவந்துருச்சு, கடுகு வெடிச்சிருச்சு. இந்த டைமிங்கில் கருவேப்பிலை போட்டுடணும். போட்டு அது பொரிஞ்சதோட வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்த பிறகு பார்த்தோம்னா தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இதில் அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வேக வச்ச தக்காளி தண்ணியை எடுத்து தனியாக வச்சாச்சு. அந்த தக்காளியை எடுத்து ஜாரில் போட்டு அதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றணும். ஏன்னா அது கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி ஒரே ஒரு அடி மட்டும் அடித்து கொண்டாந்து வச்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தக்காளி தண்ணியை இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மஞ்சத்தூளை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூளை போட்டு இந்த எண்ணெயில் ஒரு கிண்டணும். அவ்வளோதான். கிளறின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளியை அதில் ஊற்றிடணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வரணும். அந்த ஒரு கொதி வந்தோடனே மிளகாய் மாவோட ஸ்மெல்லு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அது மேலே கருவேப்பிலை தூவி மல்லித்தலை இருந்தால் போடலாம், இல்லைன்னா தேவையில்லை மல்லித்தலை. இப்போது நல்லாவே கொதிக்குது. அதாவது எந்த குழம்பா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைமிங்கில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் அது மேலே போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போது தோசைக்கு ஏற்ற சட்னி, தக்காளி சட்னி ரெடி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும்.